ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்னோடய கிச்சன் டூர் தான் நான் காமிக்க போகிறேன். நாங்கள் இந்த வீடு வாங்குறப்போ நிறைய ஃப்ளோர் பிளான் இருந்தது. நாங்கள் இந்த ஃப்ளோர் பிளான் சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பிளானில் டோர் ஓப்பன் பண்ணணும். மெயின் டோர் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து கிச்சன் தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ மெயின் டோர் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்து வரப்போ கிச்சன் தான் இருக்கும். பட் அந்த ஃப்ளோர் பிளானில் கிச்சன் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ எனக்கு பொதுவாக மை ஒப்பீனியன் இஸ் டோர் ஓப்பன் பண்ணோன்னே கிச்சன் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இந்தியா மாதிரி ஒரு திறந்த ஒரு ஹால் இருக்கிறது, அதுக்கப்புறம் கிச்சன் வர்றது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நாங்கள் இந்த ஃப்ளோர் பிளான் சூஸ் பண்ணோம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக எப்போவுமே ஒரு கீழே ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, கெஸ்ட் ரூம் மாதிரி, ப்ளஸ் காமன் டாய்லெட் இருக்கும். பட் அவ்வளோதான் இருக்கும். இன்னொன்றும் இருக்காது, சரியா? பட் இந்த ஃப்ளோர் பிளானில் எங்களுக்கு வந்து கீழே ஒரு கெஸ்ட் ரூம் ஆஸ் வெல் ஆஸ் காமன் டாய்லெட் ப்ளஸ் ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது. நான் ஆக்சுவலி ஸ்டடி ரூம் வந்து சொல்ல முடியாது, ஒரு ஆஃபீஸ் ரூமில் நல்லாவே பெருசாக இருக்குது. க்ளாசெட்டெல்லாம் இருக்கிறது ஜஸ்ட் ஒன் பிளெயின் ரூம். ஸோ அதனால நாங்கள் இதை எடுத்துட்டோம். ப்ளஸ் இன்னொன்று என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா கிச்சன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோவா அது வந்து பெருசாக தோணலை. ஃபேமிலி வளர வளர நிறைய பேர் வந்து போக எனக்கு வந்து இப்போது கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகும் இல்லையா, அப்போது தெரியாது ஓகே எங்கள் கிச்சன் வந்து குட்டியாக இருக்குன்ட்டு. பட் ஐ ஸ்டில் லவ் மை கிச்சன் லாட். வாங்க, எங்கள் வீட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு காரிடார் மாதிரி வரும். காரிடார்லேருந்து எக்ஸிட் ஆகிறப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து லிவிங் ரூம் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எங்களோட கிச்சன் இருக்கும். நாங்கள் இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னால் 4 to 5 அப்பார்ட்மெண்ட்ஸ் ஷிஃப்ட் ஆகி தான் நாங்கள் இந்த வீடு வாங்கினோம். ஸோ நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கப்போ எல்லாம் கேபினெட் டோர் ஓப்பன் பண்ணாலே போகிறோம், எல்லாம் கவராக வச்சுட்டுருப்பேன். இல்லைனா ஒன்றில் ஒருத்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டுருப்பேன். ஸோ நான் வந்து நாங்கள் 2 பேரும் வீடு வாங்குறப்போ நான் வந்து நினச்சிட்டேன், ஓகே நாங்கள் வந்து நீட்டாக வச்சுக்கணும், எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இல்லைனா பிளாஸ்டிக் வந்து அதில் நாங்கள் ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் வச்சுக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த கிளாஸ் ஜார்ஸ் வந்து நான் டாலர் ட்ரீயில் வாங்கினேன். நான் வாங்குறப்போ இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே $1 இருந்தது. இப்போ மோஸ்ட்லி $1.25 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் ஜார்ஸ் வந்து நல்ல வைட் மவுத்தாக இருக்கிறதுனால கைவிட்டு வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப தாராளமாக இருக்குது. அண்ட் ஸ்டாக்கபிள் கண்டெய்னர்ஸ் கூட, ஸோ ஒன்று மேலே ஒன்று நாங்கள் நிற்க வைக்கலாம். அண்ட் லிட்டு கருப்பாக இருக்கிறதுனால அதில் சாக் பென் இல்லைனா சாக் பீஸ் வச்சு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கண்டெய்னர்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நான் டார்கெட்லேருந்து வாங்கினேன். ஒன்று வந்து $5, நல்ல குவான்டிட்டி பிடிக்கும் அண்ட் ஏர் டைட் கூட. நான் ரீசெண்டாக என்னோடய ட்ராயர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு அமேசான்லேருந்து டிவைடர்ஸ் எல்லாம் வாங்கி நான் போட்டிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட வீடியோ நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி கேபினெட் டோருக்குள்ளே எனக்கு வந்து புலோ ட்ராயர் கொடுக்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து இழுத்தா போகிறோம், என்ன இருக்குன்ட்டு அதில் தெரிய வந்துடும். ஒன்றுத்துக்கும் நாங்கள் குனிஞ்சு பார்க்க வேண்டாம் இல்லையா, அதனால். அண்ட் எனக்கு வந்து நிறைய ஃபேன்சி பாத்திரம் செட்டெல்லாம் இல்லை. எனக்கு வந்து எல்லாமே ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி தான் பாத்திரம் இருக்குது. நான் இன்னும் கலெக்ட் பண்ணணும். அண்ட் குக்கர்ஸ் வந்து என்னடா இப்படி கலராக வச்சுருக்காளன்னு பார்க்காதீங்க. நிறைய அலுமினியம் குக்கர்ஸ் இருக்குங்க. ஸோ அது வந்து நான் தெரியாமல் நிறைய தடவை டிஷ் வாஷில் போட்டிருப்பேன். ஸோ அதனால் அது வந்து நிறையவே கருப்பாயிடுது இல்லைனா கலர் போயிடுது. பட் அதர் தென் தட் எல்லா குக்கர்ஸுமே நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த கவுண்டர் டாப்பில் நிறைய ஐட்டம்ஸ் வைக்கக்கூடாதுன்ட்டு தோணும். பட் என்னோடய கிச்சன் குட்டியாக இருக்கிறதுனால எல்லா ஸ்பேஸும் நான் வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நான் வந்து கவுண்டர் டாப்லேயே வச்சுப்பேன். இந்த எண்ணெய் கேனு, அதுக்கப்புறம் ஸ்பூன், ஃபோர்க்கு, சேஷனோட பிளாக் காஃபி மேக்கர் எல்லாம். கிச்சனோட இந்த பக்கம் ஒரு குட்டி ட்ராயரும் ஒரு கேபினட் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதில் வந்து ட்ராயரில் வந்து சப்பாத்திக்கு உண்டான மேட், அதுக்கப்புறம் அக்கி ரொட்டிக்கு தட்டுற சிலிக்கான் மேட்டை இங்கே வச்சுருக்கேன். அண்டு கீழே வந்து சப்பாத்தி தோசைக்கல் அந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா அங்கே வச்சுருக்கேன். நாங்கள் வந்து நிறைய போர்சிலின் பிளேட்ஸு, போல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் டிஃபனுக்கு, டின்னருக்கெல்லாம். ஸோ அது வந்து நான் வந்து ஷெல்ஃபில் வச்சுருக்கேன், கொஞ்சம் அவுட் ஆஃப் ரீச்சில். ஏன்னா கீழே ட்ராயர்ஸில் கேபினஸில் வச்சோன்னா அரணாக்குட்டி எடுத்துருவாளோன்ட்டு பயம் இருக்குது. ஸோ அதனால் மேலே வச்சுருந்தேன். அண்ட் இங்கே வந்து புலோ ட்ராயர்ஸ் மாதிரி எப்போவுமே கொடுத்துருப்பாங்க வீட்டில். என்னோடய பேண்ட்ரி வந்து ரொம்ப பெருசில், வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் நேரில் வந்து ரொம்ப குட்டி தான். அண்ட் இந்த பாக்ஸஸ் எல்லாமே நான் வந்து Amazon.comல வாங்கினேன். ரொம்ப ஏர்டைட்டாக இருக்குது. அண்ட் இப்போ இருக்கும் ஒரு பூச்சி, புழு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தது கிடையாது. அண்ட் இந்த சைடு அந்த ரவுண்டு பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் வந்து டாலர் ட்ரீயில் வாங்கினேன். அண்ட் டப்பாவேர் பாக்ஸஸ் எனக்கு வந்து அம்மா கல்யாணத்தில் கொடுத்தது. நான் டைலில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் டேமோவில் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் திஸ் இஸ் மை குட்டி கிச்சன் டூர். ஐ ஹோப் யூ லைக் இட். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ப்ரீத்தி. டேக் கேர்.